Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த tutorial வீடியோ பார்க்க போறோம். இதுல நம்ம ஆல்ரெடி beads வச்சு எப்படி வர்க் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். bead ஒரு straight line அப்புறம் அதுல ஒரு sharpness அப்புறம் water filling stitches பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ sequins. அதே மாதிரி நம்ம sugar beads எப்படி attach பண்ணுமோ அதே மாதிரி sequins attach பண்ணனும். ஒரு சின்ன differences இருக்கும். அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். First step போல ஒரு straight line. எல்லாமே straight lineல இல்ல திலகம்ல அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் தான் அடுத்த shapes பண்ணனும். So இப்போ கொஞ்சம் sequins எடுத்துர்க்கேன். sequins golden color ஒரு double shine gold மாதிரி எடுத்துர்க்கேன். and இத நம்ம எப்படி அட்டாச் பண்றதுங்கற பார்க்கலாம். sugar beads எடுக்கும்போது எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நீடில் இப்போ நான் நீடில் 14 யூஸ் பண்றேன். சீக்வென்ஸ்ல 14 தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏனா ஹோல்ஸ்ல ஈஸியா ஏறும். அதனால 14 எடுத்துர்க்கேன். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு sugar chunky இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க. chunky sequence ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இப்போ இந்த chunkyயோட ஹோல்ல சென்டர்ல நீடில் வச்சிட்டு இதே மாதிரி விரல் வச்சு மேலே ஏத்தி விட்டுக்கோங்க. ஏத்தி விட்டுட்டு இங்க thread இருக்கு இல்லையா, இந்த threadையும் நீடிலையும் straight lineல வச்சிட்டு chunky உள்ள விட்டுருங்க. thread ஓட end வரைக்கும் chunky போய்டும். அதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து இந்த இடத்துல ஒரு stitch. சோ ஒரு பாதி chunkyயோட ஒரு பாதி அட்டாச் பண்ணிருக்கோம். அப்புறம் அடுத்த chunky எடுத்துக்கலாம். மறுபடியும் அட்டாச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த chunky previous one-ஓட பாதி மேல ஓவர்லாப் ஆகும். சோ அந்த thread ஃபுல்லா கவர் ஆயிடும். நமக்கு thread வெளியில தெரியாது. ஒரு chunkyயும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகி இருக்கும். சோ இதே மாதிரி தான் நம்ம sugar beads-உம் பண்ணோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா sugar beads அட்டாச் பண்ணும்போது நீங்க ரெண்டு bead போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிட்ச்க்கு ரெண்டு bead தாராளமா போட்டுக்கலாம். பட் chunkyல ரெண்டு போட முடியாது. 1 by 1 தான் போடணும். ஒரு ஸ்டிட்ச்க்கு ஒரு chunky அந்த மாதிரி தான் போட முடியும். அப்பதான் இந்த மாதிரி ஓவர்லாப்பிங்கோட அழகா வரும். இது நெருக்கமா ஒரு அவுட்லைன் கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் எடுக்கிறது நான் ஒரு ஸ்டிட்ச்க்கு ஒரு chunky சொல்றேன் இல்லையா, பட் எடுக்கும்போது நீங்க நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 3 or 4 வரைக்கும் ஒண்ணு எடுத்துக்கலாம். பட் தைக்கும்போது 1 by 1 நம்ம கையில தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதே மாதிரி ரிங் ஃபிங்கர் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும். சோ ஒரு chunky-யா உள்ள விட்டு தைச்சிட்டே வரலாம். சோ இது மாதிரி ஒரு லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த லைன்ல chunky ஃபுல்லா அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இது நல்லா க்ளோஸா நெருக்கமா இருக்கும். ஒண்ணோட ஒண்ணு ஓவர்லாப் ஆகி இருக்கும். இது ஒரு மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் தி சீக்வென்ஸ். இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுல என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு thread எங்கேயுமே தெரியாது. எங்கேயுமே thread தெரியாது. பாதி chunky இந்த thread மறைச்சிரும். அப்படியேனாலும் லைட்டா அங்கங்க ஒரு டாட் தெரியுற மாதிரி இருக்கு இல்லையா, சோ நீங்க பெட்டர் chunkyயோட கலர்ல thread எடுத்துக்கோங்க. நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச் பீட் வர்க் பண்ணும்போது கிளாத்தோட கலர்ல thread எடுக்க சொன்னேன் இல்லையா, பட் இங்க chunkyயோட கலர்ல thread எடுத்தீங்க அப்படினா இந்த லைட்டா அங்கங்க தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு ஆர்டா தெரியாது. பட் நான் இப்ப எல்லாமே கோல்டன் கலர் threadல தான் யூஸ் பண்ணி காட்றேன். பட் நீங்க ப்ளவுஸ்ன்னு எடுத்து வர்க் பண்ணும்போது அந்த chunkyயோட கலர்லயே பண்ணிட்டீங்க அப்படினா ரொம்ப நீட்டா இருக்கும். சோ இப்போ அடுத்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணோம் அப்படினா chunky நீடில்ல ஏத்திட்டு அதுக்கு அப்புறம் threadல போட்டோம். இப்போ chunky எங்க நம்ம வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிட்டு அது மேல ஸ்டிட்ச் போடணும். அதாவது ரெண்டு பக்கமும் ஸ்டிட்ச் வரும் இதுல. அதாவது இங்க வெச்சுக்கோங்க. சோ ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு மறுபடியும் அடுத்து வெளி பக்கம் ஒரு ஸ்டிட்ச். அப்புறம் அடுத்த chunky இங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டு chunky மேல ரெண்டு பக்கமும் ஸ்டிட்ச் போடணும். அடுத்தது சோ இதுல ஓவர்லாப் ஆகாது. அந்த chunky ரவுண்ட் ரவுண்டா அழகா தெரியும். சோ ஒரு இடத்துலயும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க chunky அட்டாச் பண்ணும்போது கட்டாயம் chunkyயோட கலர்ல தான் thread எடுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறது கோல்ட் தான். chunkyயும் கோல்ட் தான். ஆனா நான் கோல்ட் கொஞ்சம் லைட்டர் ஷேட் கோல்ட். சோ அதனால thread வெளியில தெரியுது. இதுவே கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ல எடுத்தா அப்படினா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி chunky கொஞ்சம் பெரிய chunky யூஸ் பண்றீங்க அப்படினா நீங்க zari கூட யூஸ் பண்ணலாம். zariல நம்ம இந்த குட்டி zari இருக்குல, டயால்ஜி அல்ல நட்வர்லால் அந்த பிராண்ட் zari மெலிசா இருக்கும். சோ அத வச்சு நீங்க அட்டாச் பண்ணும்போது chunkyயும் ஷைனிங்கா இருக்கும், zariயும் ஷைனிங்கா இருக்கும். சோ அப்படியும் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும். பட் நல்லா இருக்கும் இந்த வர்க் பண்றதுக்கு. இதுல என்ன ஆகும்னா சில நேரம் நீங்க ஃப்ரேம் விட்டு கட்டினதுக்கு அப்புறம் chunky இந்த மாதிரி ரிவர்ஸ் இப்படி திரும்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்படி கொஞ்சம் லூசா போட்டீங்க அப்படினா இந்த மாதிரி திரும்பும். சோ இதுல அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. ஃபுல்லாவே அட்டாச் ஆகும். உங்களுக்கு எங்கேயுமே எதுமே ஆகாது. சோ ரெண்டு விதமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபுல்லா முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல முடிச்சிட்டோம். அதாவது ஓவர்லாப் இல்லாம தனித்தனி சீக்வென்ஸா வர மாதிரி. அடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுருக்கேன் பாத்தீங்களா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மெத்தட் இந்த ஓவர்லாப்பிங் தான் பண்ணிருக்கோம். பட் எண்ட் கிட்ட வரும்போது இப்போ இந்த chunky நீங்க தச்சீங்க அப்படினா இது பாத்தீங்கன்னா அடுத்தது மேல
ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகும், ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஸோ இதை எப்படி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் தைச்சி முடிச்சிருங்க. இது வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின சம்கி, இதை தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட் ஒன் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைக்கணும். இப்போ நான் வைக்க போகிறதா லாஸ்ட் சீக்வன். இதை வந்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு சம்கி இருக்கு பாருங்க, முதல் போட்டோம்ல, அந்த சம்கியை லேசாக தூக்கி விட்டு அதுக்கு அடியில் கூட நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா எல்லா சம்கியும் வந்து ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக ஓவர்லாப் ஆகி வந்துடும். அதாவது இதை தூக்கி விட்டு இதுக்கு கீழே ஸ்டிச் இப்படி போட்டு இங்கே நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணோம் தெரியாது, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள்ஸில் நீங்கள் சம்கி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த சம்கி ஒர்க் ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹோம்ஒர்க் என்னங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஹோம்ஒர்க் ஐடியா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சீக்வன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்டருக்கெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் பார்டர் ஐடியாவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இங்கே மேலாப்பில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது வந்து 2 லைன் ஜரி லைன் போட்டுக்கோங்க. ஜரி வச்சு செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் சும்மா ஸ்ட்ரைட் லைனில் சுகர் பீட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வந்து ஓவர்லாப் இல்லாமல் தனித்தனி ரவுண்டா தெரியுற மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, ஸ்டிச் மேலே வர மாதிரி அந்த லைன் சீக்வன்ஸ் லைன் இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. நடுவில் மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செட் முடிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சுக்கோங்க. நம்ம நார்மலான ஒரு ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஓவர்லாப்பிங் சீக்வன்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா ரவுண்டாக போட்டோம்ல அந்த மாதிரி ஒன்று ஓவர்லாப் ஆகிற சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 இல்லை 5 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஸ்கேலப் லைன்ஸ் ஜரி வச்சு போட்டுக்கோங்க. டபுள் லைன் ஜரி, இல்லைன்னா சுகர் பீட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சுகர் பீட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரைஸ் பீடோ இல்லை ஒரு ட்ராப் பீடோ இல்லை ஒரு கிறிஸ்டல் பீடு, ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, இல்லை ரவுண்ட் பீடே உங்கள்கிட்ட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கலாம், இல்லை பேர்ல் பீட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிராயிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கேப் ஜாஸ்தி விட்டுட்டேன் நான். அப்படி இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு இதோட டிஸ்டன்ஸ் இதோட லென்த் இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதாவது எப்படி இது வரைக்கும் நீங்கள் ஓகே பண்ணிடுவீங்க லைன் வரைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த கேப்லாம் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸராக வேணும் அப்படிங்கிறப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சம்கி வச்சு முடிச்சிருங்க. ஒரு பீஸை முடிச்சுட்டு அதை மெஷர் பண்ணி பாருங்க. ஒரு 1/2 சென்டிமீட்டர் இல்லை 1 சென்டிமீட்டர் வருது அப்படின்னா மறுபடியும் அடுத்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இது இருக்கும். அந்த 1 சென்டிமீட்டரோட மிட் பாயிண்ட் 0.5 சென்டிமீட்டர் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஸ்டோனை வச்சுட்டு அதை சுற்றி சீக்வன்ஸ் ஒர்க். ஸோ இப்படி தான் மெஷர் பண்ணணும். இது வந்து எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். அதாவது கழுத்து சுத்தி ஒரு புட்டா வைக்கணும், அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா வரணும் அப்படின்னா ஒரு புட்டா செஞ்சு முடிச்சுட்டு அதோட சைஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை சென்டிமீட்டர் எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி அடுத்தடுத்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹோம் ஒர்க். அண்ட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.